ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல, நல்லா ஆகிட்டேன். நைட்டு என்ன டிஃபன் அப்படின்னா, நான் இட்லி சுடலாம், வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினச்சேன். ஆனால் வீட்டில் வேண்டாம், எனக்கு தோசை வேணும் அப்படின்னாங்க. சரி, தோசை சுடலான்னு தவா எடுத்து வச்சா எனக்கு ஒரு 2 வேலை வச்சிச்சிங்க. இந்த தோசை தவா வந்து நான் ரொட்டி சுடுற தவா, அதில் தோசை சுட்டால் எனக்கு தோசையே வரலை. சரி, எடுத்து வச்சுட்டு திருப்பியும் நான் வேறு தவா எடுத்து தோசை போட்டேன். இதில் நல்லா வருது. அதேமாரி பாருங்கள், அது சொல்கிற பேச்சு தான் நாம் கேட்கணும். நாம் சொல்கிற பேச்சு அது கேட்காது. அதுக்குன்னு ஒன்று செட் ஆகிடுச்சு. அதனால் அதேமாரி நாமளும் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ அதேமாரி தான். இப்போது இட்லிக்கு மாவு வந்து நான் சுடலான்னு இட்லி மாவு எடுத்து வச்சா வீட்டில் எல்லாேருக்கும் தோசை வேணும்ட்டாங்க. சரி, இட்லி மாவுலேயே நம்ம தண்ணி ஊற்றினோம்னா அப்போ ஃபுல்லாக தோசை தானே சுடணும், இட்லி சுட முடியாது. அதனால் செப்ரேட்டாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கின்னு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுன்னுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தோசை வேணுமோ அவ்வளோ சுட்டுக்கலாம். மீதி நாளைக்கு வந்து இட்லி சுடுறதுக்கு நம்மளுக்கு தண்ணி திட்டமாக இருக்கும், கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். தண்ணி ஆட்டம் தான் இட்லி வராது இல்லையா? அதனால் அந்தமாரி மெத்தடில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தோசை அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்துடுச்சுல்ல. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தோசையில் சுட்டாச்சு. இந்த தவாவில் சப்பாத்தி சுட்ட தவாவில் எப்படி பிஞ்சு பிஞ்சு போன மாரி வந்துக்குது பாருங்கள். எல்லாம் பிஞ்சு தோசையாக ஆயிடுச்சு 2 தோசையும். அப்புறம் இதெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? எவ்வளோ காஸ்ட்லி சாப்பாடெல்லாம். அதனால் இது இருக்கட்டும்னு எடுத்து வச்சுருக்கிறேன். தூக்கி போட மனசு இல்லை. ஒன்று எவ்வளோ ரேட்டு. உளுத்தம்பருப்பில் செஞ்சுருக்கிறது இது. உளுத்தம்பருப்பு கருப்பு உளுந்தம்பருப்பு அரிசியும் போட்டு செஞ்சுருக்கிறது. கருப்பு உளுந்து எவ்வளோ சக்தி உடம்புக்கு, அதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஆகாது இல்லையா? அதனால் இது சாப்பிட்டுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் வந்து சட்னி செய்யலான்னு பார்த்தேன், வேணான்ட்டாங்க வீட்டில். அதனால் இது வந்து கேப்சிகம் குழம்பு, கொஞ்சம் காரக்குழம்பு மாரி வச்சுருக்கேன். இதில் எல்லாம் சாப்பிட்டுக்கிறேன், நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி, அப்படியே ஆகட்டும், இதே ஊற்றி கொடுக்குறேன் அப்படின்ட்டு நான் இதே வச்சுட்டேன். இது நம்ம சாப்பிட்டுக்கிறதுக்கு தோசைக்கு நல்லாயிருக்கும். நானும் அதேமாரி தான் சாப்பிட போகிறேன். பிஞ்சு தோசைலாம் நானே சாப்பிட்டுக்கிறேன். ஏன் பசங்களுக்கு கொடுத்தா, ஏம்மா இந்தமாரி கொடுத்தேன், நான் சாப்பிட்றதே 2 தோசை தான் அப்படின்வாங்க. ஒரு 10-20 சாப்பிட்றவங்களுக்கு வேணால் கொடுமா, நான் சாப்பிட்றதே 2 தான், எனக்கு நல்ல தோசையாக 2 கொடுமான்னாங்க. சரி போட்டோன்னு நானே சாப்பிட்டுக்கிறேன் விடு, நான் 3-2 தான் சாப்பிடுவேன், அது கூட சாப்பிட்டுக்கிறேன், எனக்கே கொடுத்துருன்னு சொன்னேன். சரி, கொடுத்துட்டாங்க. சரி, நானும் இப்போ சாப்பிட போகிறேன். நீங்கள் எல்லாம் வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.